பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்தினார் சென்ற மாதங்களில. அநேக இடையூறுகள் வந்தது, அநேக நாசமோசங்கள் வந்தது, அநேக சூழ்நிலைகள் தலைக்கீழாய் போன சம்பவங்களும் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நம்ம ஒரு தலைப்பின் அடிப்படையில அடுத்த 15 நாட்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன தலைப்புனா, ஜெபமே ஜெயம். எந்தெந்த காரியங்களில நம்ம ஜெயம் எடுக்கணும்னா எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தால் அது நமக்கு உபயோகமாய் இருக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறதற்காக தான் இந்த ஜெபமே ஜெயம் என்கிற தலைப்புல நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியம் என்ன தலைப்புனா, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கொலோசியர் 4:2 சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும் தானியேலை குறித்து. தானியேல் 6:16 சொல்கிறது, ராஜா தானியேலை பார்த்து சொல்கிறார், ஒரே வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்றாரு? ராஜா கட்டளையிட அவர் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியில் போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். எப்படி பாருங்க, ஒரு அந்நிய மனுஷன் சாட்சி கொடுக்கிறார். தட் மீன்ஸ் வாட்? அங்கே ராஜா ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். ராஜாவுடைய பிரதானிகள் தானியேலின் மேல குற்றம் கண்டுபிடிக்கிறதற்காக ஒரு கட்டளையை பிறப்பிக்க வைக்கிறார்கள். 30 நாட்கள் வரைக்கும் ராஜாவை தான் வணங்க வேண்டும் என்று. 30 நாட்களும் அவரை தவிர வேற எதையும் வணங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனாலும் தானியேல் என்ன பண்ணுகிறார்? 10வது வசனத்துல, தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எப்பொழுதும் செய்கிற அந்த ஜெபத்தை அவன் ஏறெடுத்தான். சூழ்நிலைகளை தலைகீழாய் போனாலும், உங்களுக்கு எதிராய் சட்டங்கள் இயற்றப்பட்டாலும், என்ன காரியங்கள் நடந்தாலும், நீங்களும் ஆண்டவரும் கொடுக்கிற அந்த நேரத்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுங்கள். இங்கே தானியேலும் கொடுத்தான். அங்கே அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டியதா இருந்தது? சிங்கங்களின் கெபியிலே போட வேண்டியதா இருந்தது. ராஜா துக்கப்படுகிறான். ஆனால் ராஜா ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அந்த 16வது வசனத்துல, தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். ஒரு அந்நியன் ரட்சிக்கப்படுகிறதற்கு அது காரணமாய் மாறியது. அவன் இடைவிடாமல் ஜெபித்தது. சிங்கங்களின் கெபியிலே அவனை போடுகிறார்கள். அடுத்த நாள் விடிய காலத்திலே ராஜா போய் சொல்ல, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான் என்று 20வது வசனம் சொல்கிறது. அப்பொழுது தானியேல் சொல்கிறார், ராஜாவே நீர் வாழ்க என்று அவன் சொல்லுகிறான். என்னுடைய கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்பதை அவர் சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்களும் நானும் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல மற்ற எந்த காரியத்துக்கும் இடம் கொடாமல் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். இடைவிடாமல் அவரை நோக்கி பார்ப்போம். நம்ம மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை நம்ம மட்டும் பார்க்க மாட்டோம். நம்மளை சுற்றி இருக்கிற கர்த்தரை அறியாத அந்நிய ஜனங்களும் கர்த்தர் வல்லவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை தப்பிக்க வல்லவர் என்பதை குறித்து அவர்கள் சாட்சி சொல்ல வல்லவர்களாய் அது காரணியாய் இருக்கும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்ப அத்தனோ பேருக்கெல்லாம் சாக்கியத்தை நீங்கள் தந்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, தானியேலை போல நாங்கள் இடைவிடாமல் நாங்கள் ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேக முறைகளில் ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகளை காரணம் காட்டி, ஆண்டவரே எங்களுடைய உடல்நிலைகளை காரணம் காட்டி, ஆண்டவரே எங்களுடைய மனநிலைமைகளை காரணம் காட்டி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்காமல் விட்டு விடுகிறோம். எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்துல பொருத்தனை பண்ணின, நாங்கள் உம்மோடு பேசுகிற அந்த நேரத்தை உமக்கு மட்டுமே நாங்கள் முதலிடம் கொடுத்து உம்மோடு நாங்கள் உறவாட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வேளையில யார் யார் ஆண்டவரே பலவீனமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பலத்தை நீர் கட்டளையிடுவீராக. யார் யார் சுகவீனமாய் உணர்கிறார்களோ சுகத்தை கட்டளையிடுவீராக. யார் யார் ஆண்டவரே தனிமை உணர்வுல ஆண்டவரே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்களோ, ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற நிலைமையில தனியாய் உட்கார்ந்து படுக்கையை நினைத்து கொண்டிருக்காங்களோ, ஆண்டவரே என் கர்த்தர் நீர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரே நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன். எந்த சிங்கம், எந்த சூழ்நிலை சிங்கங்களாய் அவர்களுக்கு எதிராய் நிற்கிறதோ, எந்த கெபிக்குள்ள அவர்கள் போடப்பட்டவர்களாய் உணர்கிறார்களோ, சிங்கங்களின் வாய்க்கு தானியேலை தப்புவித்த தேவன் இவர்களையும் தப்புவித்து சாட்சியாய் நிறுத்த வைங்க. நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.